வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம் அம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க இங்க கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேசுறோம். கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்கம்மா? எனக்காக தாங்க. உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 21 அக்டோபர் அக்டோபர் 1981. 1981 ஆமாங்க. பிறந்த நேரம் 11:27 காலை. 11:27 AM. பிறந்த இடம் குன்னூர். குன்னூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி கடகராசி. கடகராசி. தனுசு லக்னம். தனுசு லக்னம். ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? இந்த வருஷத்துல இருந்து நல்லா இருக்கும்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ஒரு 3 வருஷமா படுத்திருச்சுமா உங்களை. உண்மைங்க ஐயா. தூக்கமே இருந்திருக்காதுமா 2024 ஃபுல்லா. உண்மைங்க ஐயா. நான் பெரிய இழப்புங்க ஐயா. ஆமாம்மா. அதாவது ஒரு பாவமே செஞ்ச ஜாதகமோன்னு நான் நினைச்சிட்டேங்க ஐயா. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்கெல்லாம் போன வருஷம் என்கிட்ட அழுக ஐயோ, அதுவும் ஒரு சகோதரியெல்லாம் அழுக என்னால் மறக்கவே முடியாதும்மா. அதுக்கு முன்னாடி பூச நட்சத்திரக்காரங்க 2023 ஜாதகம் ஆயில்ய நட்சத்திரம்னா பூச நட்சத்திரம்னாலே பயப்படுவேன் நான். அந்தளவுக்கு ஏதோ ஒரு சோக கதையை வச்சுருப்பீங்க. இழப்பு 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 இழப்பு. எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போற அளவுக்கு நடந்துருச்சுங்க ஐயா. எங்க அப்பா இறந்து பார்க்க முடியாம போயிடுச்சுங்க ஐயா. நான் ரொம்ப நொந்துட்டேன். கவலைப்படாதீங்கம்மா. எங்கே போயிட்டார் உங்கள் அப்பா? தெய்வமா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. எங்கே போயிட்டார்? நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. ஐயா எதுக்கு தான் எனக்கு எல்லாமே சரியில்லாம இருக்கா என்ன, எதனால அந்த மாதிரின்னு எனக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வு. அவரோட கடைசி காரியத்துல பங்கு பெற முடியாம போயிடுச்சுங்க ஐயா. அது ரொம்ப கஷ்டமா. கவலைப்படாதீங்கம்மா. ஒரு எப்போவுமே தனுசு லக்னத்திற்கு சுக்கிரபக்தி சுக்கிரதசையெல்லாம் ஆகாதுன்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். கடைசின்னா அப்பாவையும் கொண்டு போயிடுச்சு, அதுதான் உண்மை. இப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய தசை கூட பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காது. 11ஆம் இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. அடுத்தடுத்து இனிமேல் நல்லா இருப்பீங்கம்மா. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த போன வருஷம் செப்டம்பர் வரைக்குமே பிரச்சனை நீடிச்சது. நான் நிறைய பேருக்கு சொன்னேன் பாருங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் அஷ்டமச்சனி முடியல, பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தான் ஏதோ ஒரு கணக்கு பார்த்து நிறைய லைவ்ல சொல்லிக்கிட்டே இருந்தேன். செப்டம்பர் 14 உங்களோட பலன் தான், அதாவது தாங்குற சக்தியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ரொம்பவுமே உடஞ்சு போயிட்டேன். கவலைப்படாதீங்கம்மா. உங்க அப்பா எங்கேயும் போயிடலாமா, இங்கே தாம்மா இருக்கிறாரு. 9ஆம் இடம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒன்றும் எல்லாம் என்ன இருந்தாலும் தெய்வமாகி போனவர்கள் இங்கே மனுஷனாக இருக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாததை தெய்வமாகி நமக்கு செய்வாங்கம்மா. கவலைப்படாதீங்க. பெரிய இக்கட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. சுக்கிரன்லாம் இனிமேல் கொஞ்சம் அஷ்டமச்சனி முடிஞ்சிட்டதுனால சூரியன்லாம் கொஞ்சம் வேலை செய்யும். சந்திரதசை கூட பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய முடியாத அமைப்பில் தான் நல்லா தான் இருக்குது. ஜோசியம் உங்களுக்கு கொஞ்சம் வருமா? புதன் குரு சேர்ந்துருக்கிறதுனால. உண்மைங்க ஐயா. உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. உங்களுக்கு ஜோசியம் வரும். ஜோசியத்தை விட்டுறாதீங்க. ஜோதிடம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே வரும். அங்கே புதன் உச்ச பலத்தோடு குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால ஜோதிடம் உங்களுக்கு நல்லாவே வரும். சூரிய திசையில் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு வெளியே வருவீங்க. கவலைப்படாதீங்க. அப்படிலாம் பாக்கியாதிபதி திசை கைவிட்டுறாது. 5 குடைவன் 9ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் அதிபதி நீச்சமானாலும் 11ஆம் இடத்துல நீச்சமானாலும் அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரமநீச்ச பாகையை நோக்கி 6 டிகிரி நெருங்கின நிலைமையில் இருக்கிறாரு. அதனால ஏதாவது சூரிய திசையில் தகப்பன் இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு விதி. அதுதான் உண்மையும் கூட. கவலைப்படாதீங்கம்மா. அடுத்தடுத்து நல்லா இருப்பீங்க. ஏதாவது கேட்கணுமா? ஆமாங்க ஐயா. என்னோட தம்பிக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன பிடிக்கிறது இல்ல. இப்ப அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா மனச மாத்தி சொத்துல இருந்து எல்லாமே ஏமாத்திட்டாங்க. பூமியும் எல்லா பூமி பிரச்சனையாவே இருக்குங்க ஐயா. இப்ப நான் விற்க போனா என்ன இடமெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, புதுசா வருது. அம்மானால பிரயோஜனம் இருக்காது. ஆன்லைன் வகுப்புகளில் என்ன சொல்லி கொடுக்குறேன்? சந்திரன் பாதிக்கப்படக்கூடாது, 4ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது, 4ஆம் அதிபதி பாதிக்கப்படக்கூடாது. கரெக்டா? ஆமாங்க ஐயா. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரா? 4ஆம் அதிபதி சனியோடு இருக்கிறாரா? ஆமாங்க ஐயா. 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்களா? ஆமாங்க ஐயா. சந்திரன் ஆட்சியாக இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. என்ன அர்த்தம்னா அம்மா இருக்கிறாங்க, அம்மாவா இல்லை நமக்கு. ஆமாங்க, உண்மைங்க. வந்துருச்சா பாயிண்ட்டு? அம்மாவை நம்பாதீங்க, அம்மா சொத்துக்களை நம்பாதீங்க, பிரச்சனைகள் வரும்.
ஆனால் என்ன ஒன்று, கடகம் பாதிக்கப்படக்கூடாது. நல்ல வேளையாக கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருந்து பாதிக்கப்பட்டிருக்கனால தாயுடைய சொத்துக்களை ஓரளவிற்கு இவ்வளவு கிடைக்கணும்னா இவ்வளோண்டு அனுபவிக்க முடியும். அதே மாதிரி சிம்மம் வலுத்திருக்கனால தகப்பன் சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது வந்ததுங்க ஐயா. அது நீங்க உண்மையிலே நான் கையெழுத்து போட்டு தான் எங்க அப்பா மரணத்துக்கு காரணமாயிருச்சான் தான் ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சுங்க. அம்மா, நாங்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போத்தாமா போகிறோம். எல்லாரும் யாரும் இங்கே சாஸ்வதம் இல்லை. உங்கள் அப்பா இறந்தாலும் தெய்வமாக தான் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. சரியா? சரிங்க ஐயா. இது சகோதரன் சேர மாட்டாராங்க ஐயா? அவர் ஏங்க ஐயா அப்படி பகையாவே? இல்லை 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 இல்லை. செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் தான் சகோதரனால் ஏதாவது ஒன்று. செவ்வாய் சுபத்துவம் இல்லைன்னா நல்லா இருக்காது. செவ்வாய்க்கும் குருவுக்கும் கூட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும். 3, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கணும். 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கக்கூடாது. தனியாக இருந்தாலும் 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது. ராசிக்கு 3, லக்னத்திற்கு 3 அடிபடக்கூடாது. ரெண்டையும் டக்கு டக்கு டக்குன்னு உயிர் காரகத்துவத்துக்கு என் மாணவின்றீங்க, எடுத்துட வேணாமா அப்படியே பாயிண்ட்டை. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரா? லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரா? அப்புறம் தம்பி எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான்? அம்மாவுக்கு சொன்னேன்ல, லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்கன்ட்டு. இப்படித்தான். தம்பியெல்லாம் கடைசி வரைக்கும் நம்பாதீங்க. தம்பியோடைய உறவு சந்திர தசையில் முழுக்க கெடும். தம்பியோட பேச மாட்டீங்க. பேசுறது இல்லைங்க ஐயா. சந்திர தசையில் அவன் தம்பியே இல்லைன்னு எப்பயாவது என்கிட்ட தம்பின்னு சொல்லிட்டு இப்போ ஜாதகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 3-4 வருஷம் தான் சந்திர தசையில் எனக்கு என் கூட தம்பியே பிறக்கலைன்னுவீங்க. ஆமாங்க ஐயா. அம்மா அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாருங்க ஐயா. அது 4 வருஷத்துல மொத்தம் சந்திர தசையில் அம்மாவுக்கு பிறகு அப்படிலாம் என் கூட யாரும் பிறக்கல, நான் தான், என்னை பற்றி பேசுங்க, அப்படிலாம் யாரும் என் கூட இல்லைன்னுவீங்க. இப்படித்தான் உறவுகள் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. தந்தையுடைய அமைப்பு, தந்தையுடைய சப்போர்ட்டை, இறந்து போன தந்தை ஏதாவது உங்களுக்கு செய்து வச்சுட்டு தான் போயிருப்பாரு. வேற எதாவது நல்ல இது கெடுதல்கள் இருக்காது, கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? என்னம்மா? இடம் எல்லாம் விற்க போனா ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்குங்கய்யா எல்லா பூமியும். இப்ப சூரிய தசையில ராகு புக்தி இப்ப முடியட்டுமா? ஜூன் மாசம் வரைக்கும் ஒண்ணும் நடக்காது, செய்யாதீங்க. சரிங்க ஐயா. சூரிய தசை ராகு புக்தி வரைக்கும் உங்களுக்கு மனசு வேலை செய்யாது. ராகு சந்திரனை பீடிச்சிருக்கிறார் இல்லையா, 8ல் இருக்கிறார் இல்லையா. சூரிய தசை ராகு புக்தி வர ஜூன் வரைக்கும் இருக்கு. சூரிய தசை குரு புக்தியில இருந்து தகப்பன் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் விஷயமா நல்லதுகள் நடக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. 10வது ஜாதகத்துக்கு போயிடலாம். 10வது ஜாதகம். சரி, இப்ப 10வது ஜாதகம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகர், 44 வயது ஆகுது. இப்ப இந்த ஜாதகர் வந்து ஆமா, இப்ப இது வந்து ஒரு அருமையான ஜாதகம். இதுவுமே ஒரு அருமையான ஜாதகம். ரொம்ப சென்டிமெண்டா போச்சு. இது பாருங்க, இதுவுமே ரொம்ப நம்மளுக்கு புரிதலுக்கு ரொம்ப முக்கியமான ஜாதகம். இப்ப இந்த ஜாதகர் 44 வயது பெண் ஜாதகர். இப்ப இவருக்கு இப்ப என்ன லக்னத்தை அனலைஸ் பண்ணிருக்கோம். லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னம் எப்படி இருக்குன்னு முதல்ல பாத்துருவோம். லக்னத்திற்கு எந்த சுப தொடர்புகளுமே கிடையாது. லக்னத்தை குரு, சுக்கிரன், சந்திரன் யாருமே தொடர்பு கொள்ளல. பாவருடைய தொடர்புகள்னு பாத்தீங்கன்னா சனி தொடர்பு கொள்ள, செவ்வாய் தொடர்பு இல்ல. லக்னம் இயல்பாக இருக்கிறது. அடுத்து லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னத்திற்கு 10ல கேந்திர பலத்தோட புதனின் வீட்டில் அமர்ந்த குரு உச்சனோடு ஒரே டிகிரியில இணைந்திருக்கிறார். 28 டிகிரி. அது ஒரு அருமையான அமைப்பு. என்ன, அவரை பங்கப்படுத்தக்கூடிய அமைப்புல சனி இருக்கிறார் அந்த இடத்துல. 2, 3 கூடையவர். அந்த இடத்துல சனியினுடைய இணைவுனால குரு வந்து பலவீனத்தை அடைகின்றார். 7 டிகிரிக்குள்ள இணைந்திருக்கிறார். 7 டிகிரிக்குள்ள குருவையும் புதனையும் 2 பேரையும் ஒரே நேரத்துல சனி பலவீனப்படுத்துவார். இந்த குருவோட இணைந்த சனி சுபத்துவத்தை அடைவார். இந்த இடத்துல ஜாதகத்துல முதல்நிலை சுபத்துவமே சனிதான். சனி குருவினுடைய 7 டிகிரி பார்வையில உச்ச புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய 2 சுபர்கள். இந்த இடத்துல புதனும் இந்த இடத்துல சுபர் தான். அப்படிங்கிற அமைப்புல 2 பேர்னாலையுமே வந்து சனி சுபத்துவப்படுத்தப்படுவார் அப்படிங்கிற அமைப்புகள்ல எடுத்துக்கலாம். சரி, இது லக்னம், லக்னாதிபதி. ராசி எப்படி இருக்கு? ராசி இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னா அப்படின்னா, ஓரளவு சந்திர கேந்திரம் தான். சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரமா தான் இருக்கிறாங்க. அட்டமாதிபதி வலுத்து இருக்கிறார். ஆனா என்ன, அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து பலவீனத்தை அடைகின்றார். 14 டிகிரி, 14, 3, 17. அப்ப 14 டிகிரிக்குள்ள ராகுவோட இணைவது அந்த சந்திரனுக்கு ஓரளவு பலவீனம். இப்பதான் அஷ்டம சனியை விட்டு வெளியில வந்திருக்கிறாங்க. குருஜி பார்த்த மயத்துல ஒரு நல்ல பலன் சொல்லணும்னு துடிக்கக்கூடிய ஆளு. பார்த்த மயத்துல அஷ்டம சனி விலகிருச்சு, அம்மா இனிமேல் நல்லா இருக்க போறோமா, ஏன்னா தசாபுத்தின்னு பார்த்தாரு. அஷ்டம சனி விலகிருச்சு கடகலக்கணக்காரருக்கு. கூடுதலாக தசாபுத்தியில சூரிய தசை தான். சூரியன் 2024 இருந்து சூரியன் தசை நடக்குது. சூரியன் ஒரு லக்னத்தினுடைய பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. லக்ன யோகர்கள் எப்பயுமே ஜாதகனை வந்து தூக்கி நிறுத்தத்தான் செயல்வாங்க. இத்தனைக்கு யாரு 9ஆம் அதிபதி நீச்சம். இந்த 9ஆம் அதிபதி நீச்சனாக இருந்தாலும் கூட நீச்சப்பாக சூரியனுக்கு
10 டிகிரி நீச்சத்தை அடைவார். இப்ப 4 டிகிரினா நீச்சத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில கடுமையான பலவீனம் தான். ஆனா இந்த இடத்துல செவ்வாய் ஒரு பாவராகி சிம்மத்துல இருந்தாலும் கூட அவர் 5ஆம் அதிபதியாகி 9ஆம் ஆதிபத்திய விசேஷம் 5ஆம் அதிபதியாகி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல இது சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் கூட திக்பலத்திற்கு பக்கத்துல 11ஆம் இடம் திக்பலத்திற்கு பக்கத்துல வந்துருவார். 4 டிகிரிங்கிறது 10ஆம் இடத்துல இருந்தா சூரியன் திக்பலம். அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடாது. திக்பலமே வேண்டாம். குருவோட இருக்கிறது நல்லது. ஆனா இந்த இடத்துல திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சூரிய திசை ஓரளவு நல்ல பலனை தரும்னு சர்வநிச்சயமா சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு நடந்த தசை சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு யாரு? 6ஆம் அதிபதி. ஏறக்குறைய 2004 இருந்து 2024 வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிர தசை என்ன பலனை செஞ்சிருக்கோம்? இந்த லக்னத்திற்குரிய 6ஆம் அதிபதி எப்படி இருந்து தசை நடத்தக்கூடாதோ அப்படி இருக்கிறாரு. லக்னத்தின் 6ஆம் அதிபதி 12ல் அமர்ந்து 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு தசை நடத்துறாரு. ஓரளவு இந்த லக்னாதிபதி 10ஆம் இடத்துல கேந்திர பலத்தோட உச்சனோட சேர்ந்திருந்தனாலதான் லக்னம் இயல்பாக இருக்கிறதுனாலதான் இந்த சுக்கிர தசையை இந்த ஜாதகர் தாங்கினார். இல்லைன்னா கடுமையான கேள்விகளை கொடுத்திருக்கோம். ஏன்னா 6ஆம் அதிபதி சுபராகி 6ஆம் இடத்தை வளர்த்து பார்த்து 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய அமைப்புகளை தான் கடுமையாக செய்யக்கூடிய விஷயத்துல அந்த சுக்கிரன் கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த சுக்கிர தசையுமே பெரிய அளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைகளாக அவயோக தசையாக வந்து மாட்டிக்கிடுச்சு. அது போக இவங்க ஒரு பாயிண்ட சொல்லியிருப்பாங்க. அதாவது சுக்கிர தசையில எந்த புக்தி நோட் பண்ண ஒரே நிமிஷம் பார்த்துறேன். அதாவது இதுல நிறைய பாயிண்ட்கள் நமக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா இவருடைய தந்தை இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து சுக்கிர தசையில எந்த புக்கின்னு தெரியல. அதுக்கு முன்னுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2021 இருந்தே நல்லமாணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அப்ப ஜென்மச்சனி அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கோம். அந்த சுக்கிர தசை சூரிய புக்தின்னு நினைக்கிறேன். சுக்கிர தசை சூரிய புக்தியா இல்ல அதுக்கு அடுத்து 2020 காலகட்டம் சுக்கிர தசையில சனி புக்தியா என்னன்னு தெரியல. அப்ப அந்த டயத்துல வந்து என்னுடைய தந்தையினுடைய இறுதிய ஊர்வலத்தை வந்து நான் வந்து அட்டன் பண்ணல. எங்க அப்பாவோட இறுதிச் சடங்குல என்னால பங்கு பெற முடியல. அது எனக்கு ஒரு பெரிய மன அழுத்தமா இருக்கு குருஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு காரணம் என்னன்னா இவர்கள் கரெக்டா அஷ்டம சனி அமைப்புகள் போய்கிட்டு இருந்திருக்கு. சுக்கிர தசை நடந்திருக்கு. இந்த மாதிரி 6, 8ஆம் அதிபதிகள் நடக்கும்போது சந்திரன் ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டு அஷ்டம சனியும் வருது அப்படின்னா கடுமையான கெடுபலன்கள் இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 9ஆம் அதிபதி நீச்சம் 9ஆம் பாவகத்திற்கு செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னாலும் கூட அந்த 9ஆம் பாவகத்திற்கு பெரிய அளவு சுப தொடர்புகளே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில வந்து இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சனாகி தசை நடத்த போறாரு அடுத்து அப்படிங்கிற அமைப்புல சூரிய தசையில தந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிற தன்மையில இவருக்கு அஷ்டம சனி அமைப்புகள்ல இவருடைய தந்தையை இழந்து கடுமையான மன அழுத்தத்தை வந்து அவளை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கடுத்து சில பலன்களை கேட்டாரு. என்ன கேட்டாரு அப்படின்னா, அம்மா எனக்கு வந்து எப்படி இருக்கிறாங்க, அம்மாவும் என்னுடைய இளைய சகோதரனும் தன்னுடைய இளைய சகோதரனும் சேர்ந்துக்கிட்டு அப்பா இறந்த பிறகு என்னுடைய சகோதரன் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு சொத்துகள் எல்லாம் ஒழுங்கமான சரியாக பகிராம என்னை ஏமாத்திட்டாங்க சொத்து பிரச்சனையில. எப்படி எனக்கு அம்மா எப்படி இருப்பாங்க, இளைய சகோதரன் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க ஜாதகத்தை. இப்ப அம்மா சரியில்லை அப்படின்னா என்ன, சந்திரன் 8ஆம் அதிபதி இந்த லக்னத்திற்கு கூடுதலாக ராகுவோடு சேர்ந்து பாபத்துவம். அதுக்கடுத்து 4ஆம் அதிபதி குருவே இருக்காரு. லக்னாதிபதி 4ஆம் அதிபதி தான். ஆனா 4ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. 4ஆம் அதிபதியோட சனி இணைஞ்சிருக்கிறார். இது எல்லாமே தாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நன்றாக இல்லை அப்படிங்கிறத காட்டுது. கூடுதலாக இளைய சகோதரம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, காரகனான செவ்வாய்க்கு பெரிய அளவு சுப தொடர்புகளே இல்லை. சிம்மத்துல இருக்கிற செவ்வாய்க்கு ஓரளவு சுபத்துவம் தான். சிம்ம செவ்வாய் ஓரளவு நட்பு வீட்டுல தான் இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கூடுதலாக 3ஆம் பாவகம் எந்த சுபத்துவத்தையும் அடையல. 3ஆம் பாவகாதிபதி சனி அந்த வீட்டிற்கு 8ல் மறைந்திருக்கிறார். 3ஆம் பாவகாதிபதி 3க்கு 8ல் மறைந்துதான் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். 3க்கு 8ல மறைந்திருக்கிறாருங்கிறது அந்த அமைப்புகள் சரியாக இல்ல. அவர் சுபத்துவமா இருக்கிறாங்கிறது தம்பி இருக்கிறார், அவர் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனா இவருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல நுணுக்கமான பலனாக நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற அடிப்படையில இப்பயாவது பரவாயில்லமா. இன்னும் ஹைலைட் என்ன தெரியுமா, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. சூரிய தசையாவது நீ பரவாயில்ல, என் தம்பி என் கூட பேசுவானாலும் நீ கேட்கிற, நீ சந்திர தசையில நீ போயிட்டீங்கன்னா என் தம்பியே கிடையாது, என் கூட யார் பிறந்தது, எனக்கு தம்பியே கிடையாதுன்னு நீ சொல்லுவ. அந்த அளவுக்கு ஒரு கெடுபலம் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, கடயத்துல உட்கார்ந்து இந்த சந்திர தசை நடக்குது. ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமான அட்டமாதிபதியான தசையாக அந்த அமைப்புகள் செயல்படும். அப்படிங்கிற அமைப்புல அம்மாவால் வந்தவர்கள், அம்மா வழி உறவுகள், இப்படித்தான் நம்ம எடுக்கணும். அம்மாவால் வந்தவர்கள், அம்மா கொடுத்த சொத்து, அம்மாவனுடைய விஷயங்கள், இது எல்லாமே கடுமையான பலவீனத்தை அடையும். அந்த இடத்துல கடுமையான கெடுபலம் நடக்கும் அந்த வகையில. அப்படிங்கிற அமைப்புல ஏற்கனவே இந்த 3ஆம் பாவகம் 2 ராசி லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல சனி செவ்வாய் லக்னம் ராசி ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால
இந்த இடத்துல சந்திர தசையில அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இன்னும் வீரியமாவே நடக்கும். அந்த தசையில என் தம்பியே கிடையாது, அப்படி ஒருத்தன் என் கூட பிறக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கடுமையா பேசக்கூடிய அமைப்புகளுக்கு அந்த சந்திர தசை இருக்கும். அப்படிங்கிறது அந்த சந்திர தசையில அம்மாவை வெறுப்பார், அம்மா வழி உறவுகளை வெறுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளை பார்க்கணும். பட் இதுல இன்னொரு நுணுக்கமான பதில்களை சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப இருக்கிறதுலே பியூட்டி. என்னதான் இருந்தாலும் உனக்கு தந்தை வழி சொத்துக்கள் வந்திருக்குமாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவங்க அவங்க எனக்கு சொத்துல ஏமாத்துனாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா குருஜி என்ன சொன்னார் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புகள்ல பாக்யாதிபதி 9ஆம் இடத்துல இருக்காருன்னா தந்தை வழி சொத்துக்கள் ஓரளவு கிடைச்சிருக்கணுமேமா. ஆமா குருஜி எனக்கு கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னதான் சந்திரன்ற பாபத்துவமா இருந்தாலும் அந்த இடத்துல ஆட்சியாக அவரோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல அம்மா வழியிலையும் ஓரளவு பணங்கள் வரத்தாமா செய்யும், அதனுடைய அமைப்புகள் கொஞ்சம் உனக்கு கிடைக்கத்தாமா செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. சோ இந்த இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமான பலன்களாக எனக்கு பட்டுச்சு. அதுதான் அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணேன். முக்கியமா வந்து இந்த சந்திர தசை எதுக்காக, சந்திர தசை அம்மாவோட பிரச்சனை ரைட்டு, அது என்ன சகோதரனையே சகோதரன் சொல்றாரு, அம்மா வழி வந்த உறவுகள் அப்படி எடுக்கணும். நம்மளுடைய 3ஆம் பாவகம் பாபத்துவமாக இருந்து 3ஆம் அதிபதி பாவத்துவம் 3ஆம் அதிபதி 3ஆம் பாவகம் பாவத்துவமாக இருந்தாலும் அந்த செவ்வாய் பெரிய அளவு சுபத்துவத்தை அடையாம இருந்தாலும் அந்த மாதிரி அமைப்புகள்ல அம்மா வழி உறவுகளும் அந்த இடத்துல தெரியும். இதே சிம்மத்துக்கு அப்ளை பண்ணலாம். ராகு சூரியனோட சேர்ந்து சூரியன் பாவத்துவமாய் தசை நடக்கும்போது அப்பா வழி உறவுகள் எல்லாமே சித்தப்பேன் பெரியப்பேன் அண்ணன் தம்பி 3ஆம் பாவகம் 11ஆம் பாவத்தை பாத்துக்கறணும். அதுக்கு அடிப்படையில நம்ம அந்த இந்த இடத்த பலன்களை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். நந்தாஜி வந்துருங்க. ஆமா, அதுதான் கரெக்டான விஷயம். அதாவது இப்ப 4ஆம் அதிபதியோட தசையிலேயே நீங்க வந்து அம்மா வழியால வந்த பிரச்சனைகளை பார்க்கலாம். காரகர்ன்ற ரீதியிலையும் பார்க்கலாம். ஆதிபத்திய ரீதியான தசை நடக்கும் போதுமே அம்மா வழியால வந்து உறவுகள் எல்லா இதுலயும் பிரச்சனை வரக்கூடிய பாவத்துவம் இருந்தா பிரச்சனை வரும், சுபத்துவம் இருந்தா பிரச்சனை வராது, நல்ல மேன்மையான பலன்கள் இருக்கும். அதான் எல்லா பாயிண்டும் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த சூரியன் வந்து அம்மாவோட அப்பாவோட சொத்துக்கள் ஓரளவு கிடைக்கும். காரணம் சூரியன் வந்து பரவ நீச்ச பாயில 6 டிகிரில இருக்காரு. பரவ நீச்ச பாயில இருந்தாலுமே 9ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டுல இருக்காரு. அவர் சுக்கிரன் வீட்டுல நீச்சம்னால இங்க ஒரு சுபத்துவம் ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு. அதனால அம்மாவோட பெட்டர் அப்பாவோட சொத்து இந்த பிள்ளை கிடைச்சுதான் இருக்கு. அதை விற்க முடியாம தடுமாறுறாங்க. அது கூட விக்கிறது வந்து இந்த அஷ்டமச்சனி ஓடுதா, இப்ப அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. அந்த சூரிய தசை ராகு புக்திக்கு பிறகு வந்து அது கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதை விற்கலாம். அது ஆமா, அதனால அந்த ராகு புக்தி வரைக்கும் அது செயல்படாது. அதுக்கப்புறம் குரு புக்தியில இருந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா லக்னாதிபதி அவரு, அதனால அதுலதான் அதை விற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே இப்ப குருஜி வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து டக்குன்னு முதல்ல என்ன செய்வார், ஜாதகத்தை போட்டோன்னே தசா புக்திகளை தான் போறது. இப்ப நம்ம லக்னாதிபதியா நம்ம பாக்குறோம்ல, அதெல்லாம் அப்புறம். ஆனா நாம இப்போ இப்படித்தான் பார்க்கணும். நம்ம இந்த வலுவுல நம்ம இதுவே தெரியல பிரயோஜனத்துக்கு எப்படி அவரோட ரேஞ்சுக்கு எல்லாம் போக முடியாது. நம்ம லக்னாதிபதி இந்த வலுவெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் மெத்தடுக்கு போக முடியும். அவர் எடுத்தோன்னு, ஏன்னா அவருக்கு அங்க கிடைக்கக்கூடிய டைம் பத்தாது. இதுலயும் சரி, இப்ப இது அப்பாயின்மெண்ட்லயும் சரி, அவர் 5 நிமிஷம் தான் பேசுவார். அதனால அதே ஸ்டைல்லே வந்து பழகிட்டாரு. அது கரெக்டாவே அவருக்கு இருக்கு. அவரோட அனுபவம் அப்படி. எடுத்தோன்னே தசா புக்தியை தான் பார்ப்பாரு. பட் லக்னம் என்னன்னு பார்த்தாரா, லக்னத்துக்கு இந்த தசா புக்தி என்ன இப்ப நடப்புல இருக்கு, புக்தி என்ன நடப்புல இருக்கு, தசை என்ன தசை யாரு அப்படின்னு தான் பார்ப்பாரு. பார்த்தாரா 12ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்புனா தனுசு லக்னத்துக்கு வரவே கூடாது தசை. அதுல 6ஆம் இடத்துல இருக்கிறது, 12ஆம் இடத்துல இருக்கிறதோ, 6ஆம் இடத்தை பார்க்கறது, 6ஆம் இடத்துல இருக்கிறதோ, அந்த சுக்கிரதசை அப்படியே முழுக்க அப்படி 12ஆம் இடத்தை செய்யாம 6ஆம் இடத்தை பலனை செய்யும். அப்ப சுக்கிரதசை அப்படித்தான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாரா. இது அடுத்தது அஷ்டமச்சனியா அஜமச்சனியா, அந்த 3 வருஷமா அஷ்டமச்சனி நடந்திருக்கு. அதுல ராகுவோட இணைஞ்சு பாவத்துவ அஷ்டமச்சனி அட்டமாதிபதியாக இருக்காரு அவரு. அப்ப கடுமையான அவரோட இதுல கடுமையான அந்த ஜென்மச்சனியா அஷ்டமச்சனியா கடுமையான பலன் இருக்க படாசன. அதுக்கப்புறம் நிவர்த்தி ஒண்ணு வந்துட்டா சந்தோஷமா பலன் சொல்லுவார். நிவர்த்தி இருந்தா தான் முதல்ல இதை சொல்லிட்டு படங்கள் நீங்க நல்லா இருக்க போறீங்கமான்றது நிவர்த்தின்றதை முதல்ல பாத்துருவாரு. பார்த்துட்டு அம்மா நீங்க நல்லா இருக்க போறீங்களா, ஆனா நீங்க படாத பாடு பட்டிக்குமா அப்படின்னு அடிச்சு விட்டுருவாரு. அந்த நெகட்டிவ் விஷயத்தையுமே சொல்லத்தான் செய்வாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதைத்தான் ரீட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்பதான் அவங்க உண்மையிலேயே அதை கேட்டோன்னே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அப்படித்தான் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படிதான் அந்த பொண்ணோட அழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மா கூட வெளிநாட்டுல ஏதோ இருக்கும் போது, ஏன்னா 12 அது சொல்லல அந்த அம்மா. ஆனா அப்பாவோட இறுதிச்சடங்கு வர முடியலன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்தா ஃபிளைட்டை பிடிச்சி சரி வந்துட முடியும். அந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஜாதகம் கிடையாது. இல்ல எப்படியா இருந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்க. 1 நாள் 2 நாளோ 5 நாளோ வச்சுக்க முடியும். ட்ரெயின்ல ஏரியாவது வந்துட முடியும். வெளிநாடுனா தான் விசா பிரச்சனை, அதுவா இதுவா பாஸ்போர்ட்டா அந்த வந்து பிரச்சனை இருக்கும். அதனால இந்த பிரேக் சுத்தமா கேட்கல, அப்படியே கட் ஆகுது பாருங்க.
கட்டாயிடுச்சா? வெளிநாடு அமைப்பு சுக்கிரன் 12ஆம் ஆமா, இடத்துல இருந்து 6ஆம் இடத்து தொடர்பு கொண்டது. ரைட். அதனால வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம வெளிநாட்டுல இருக்கு. அதனாலதான் அப்பாவோட இதுக்கு டக்குனு வர முடியல. விசாவோ பாஸ்போர்ட்டோ அதுல எதுவுமே இப்ப மாநிலத்துக்கு லெவல்ல இருந்துருந்துச்சுன்னா 12ஆம் இடம் சுபத்துவம் பங்கப்பட்டிருக்கு சனியின் பார்வையால. இருந்தாலும் சனி சுபத்துவம் அடைஞ்சுதான் பாக்குறாரு. 8ஆம் இடத்துல கூட வந்து இவர் சந்திரன் இருக்காரு. அவரு ஒரு அர்த்த சந்திரனா இருக்காரு. ராகு இருக்காரு. சோ பங்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மாநிலத்துல தான் இருப்பாங்கன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். மாநிலத்துலன்னா உடனே வந்துட முடியும். ஏதோ ஒரு 5 நாள் அப்பாவோட இதுக்கு ஒரு 5 நாளா 3 நாளா அதுக்குள்ள கூட ட்ரெயினை பிடிச்சி சரி வந்துட முடியும். வெளிநாடுனா தான் ஒரு பாஸ்போர்ட் அது இதுன்னு சொல்லி எடுத்து வர்றது சிரமமாகும். இந்த அம்மா வந்து வெளிநாட்டுல தான் இருப்பாங்க. அதனாலதான் வர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அம்மாவுக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் விஷயம். அடுத்து 4ஆம் இடம் உண்மையிலேயே தந்தை அம்மாவோட அம்மாவே நம்ப வேணாம். அம்மாவால எந்த பிரயோசனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அம்மா இருந்தாலும் ஆட்சி பெற்றது. சந்திரன் ஆட்சி பெற்றதுனால ஏதோ இவ்வளவு கிடைக்கிறதுல இவ்வளவுன்னு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அம்மா வழியில சொல்லியிருக்காரு. அப்பா வழியில வந்து ஓரளவு கிடைக்கும். சூரியன் வந்து 11 ஏன்னா 9ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டுல இருக்காரு. அந்த ஆதிபத்திய விஷயத்துல அவர் நன்மை செய்வார்ன்ற ஒரு ரீதியில அதை சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான் ஜிமா. எல்லா விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க. சகோதர விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க. சகோதர விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன். சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நான் தான் சொன்னேன். சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உயிர் காரகத்தை கெடுக்கத்தான் செய்வாரு. அவர் ஜட காரகத்தை கொடுப்பாரு, நல்ல அதிகார பதவியை கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, அதான் செய்வாரு. சிம்மத்தை பாதிப்பாரு அவரு. அவங்க அப்பா இருந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் 5ஆம் அதிபதியாகி அவர் வந்து இந்த லக்னத்தின் சுபராக இருக்காரு. பொருள் வரவு கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு. கொஞ்சம் சுபத்துவம் இருந்தாலுமே பாவர்களுக்கு காரக கெடுதியே அதிகம். ஆதிபத்திய சுபத்துவம்ன்றதை விட காரக கெடுதிய முதன்மை. சுபர்களுக்கு ஆதிபத்தியமும் காரகமும் முதன்மையா இருக்கனால அவங்க எப்பயும் மேன்மையா பேசணும். பாவர்கள் காரக கெடுதி அவங்களுக்கு முதன்மையாகவும் ஆதிபத்திய கெடுதி 2ஆம் இதாத்தான் வரும். அதனால எங்க போனாலும் காரகத்தை தான் முன்ன அவங்க காரகத்தை திணிப்பாங்க. அதன் வழியா கெடுதியை தான் முக்கால் பங்கு கெட்டவர் அதாவது இயற்கையாக முக்கால்வாசி சனிக்கு முக்கால்வாசி கெடுபலனை சனிக்கு நிகராக முக்கால்வாசி கெடுபலனை செய்யக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் இருக்கும் வீடு தகப்பன் ஸ்தானத்துல போய் அவர் உட்கார்ந்தா தகப்பன் உயிர்காரத்தை கெடுப்பார், ஜடக்காரத்தை கொடுப்பாரு. அன்னைக்கு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் எல்லாருமே. அப்ப வந்து உங்களுக்கு புரியல. குருஜி சொன்னாரு சிம்மத்தை சுபத்துவம் அப்படியே சிம்மத்தை தனித்து செவ்வாய் இருந்து பார்த்துட்டா சுபத்துவம் எங்க தந்தையை காப்பாத்தினார், தந்தையை போட்டு தந்தார். அதுதான் செய்வார் செவ்வாய். ஏன்னா செவ்வாயா இருந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி பாவர்கள் இருக்கும் வீட்டின் உயிர்காரகத்தை கெடுத்துட்டு தான் பொருள் வரவு கொடுப்பாங்க. பொருள் வரவு கொடுக்கத்தான் செய்வாங்க அவங்க. உன்னை கெடுத்தா உன்னை கொடுத்துதான் ஆகணும். எந்த கிரகம் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு போயிடாது. உன்னை கொடுத்தா உன்னை கெடுத்தா உன்னை கொடுக்கும். உன்னை கொடுத்துருச்சுன்னா இன்னொன்னு கெடுக்கும். இதுதான் பாவர்களோட வேலை. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இப்ப ஒரு 3ஆம் இடத்தை பார்த்து சகோதரனை கெடுக்கிறார். அவரோட பார்வை ஆதிபத்திய அதாவது கெடுதியான இந்த காரக கெடுதியான பார்வை 3ஆம் இடத்துல சகோதரனை கெடுக்கிறாரு. அவரோட காரகமே அது. காரகம் உண்மையிலேயே அவரோட காரகம் நல்லதா இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தனக்குன்னு எந்த ஒரு பாபத்துவமும் அவர் அடையல, சுபத்துவம் அடையல. இயல்பாவே தன்னோட காரகங்கள் வந்து அவருக்கு கொடுக்குற இதுதான் இருப்பாரு. ஆனா காரகத்துல சகோதரர்கள் அது இதுன்னு சில நல்ல காரகங்களும் கெடுதியான காரங்கள் அதிகமா இருக்கு செவ்வாய் பாவம்ன்றதுனால. சோ அதனால அந்த இதையும் திரிப்பார். 3ஆம் இடத்துல வந்து அவரு அதனுடைய விஷயம் 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பார்த்து சகோதரனுக்கு எடுத்தாரு. ராசிக்கு 3ல சனி இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் சகோதரனால பிரச்சனை வரத்தான் செய்யும். சகோதரன் ஏமாத்ததான் செய்வார். அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். இதுதான் ஜி. அவ்வளவுதான் விஷயம். மத்த எல்லாமே நம்ம பேசிட்டோம், கவர் பண்ணிட்டோம் எல்லாமே. நந்தாஜி, இதுல கூடுதலாக செவ்வாய் 12ஆம் அதிபதி விரையாதிபதி 9ஆம் இடத்துல இருக்குன்னு அந்த ஆதிபத்தியமும் செயல்படத்தான் செய்யும். ஆமா கண்டிப்பா. இப்ப 9ஆம் இடத்தையே அவர் பாக்குறாரு. 9ஆம் அதிபதியா தான் கூடுதலா செயல்படுவார். அந்த அதாவது 5ஆம் இடத்தை விட 12ஆம் அதிபதியா தான் கூடுதலா செயல்படுவார். அதனால கொஞ்சம் விரயம் பண்ணுவாரு. எல்லா விஷயத்தையும் செய்யத்தான் செய்வார். அதாவது சொத்துக்கள் கிடைக்கும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயில சொத்துக்கள் கிடைக்கும், ஜடக்காரகம் கிடைக்கும். ஆனா உயிர்காரகம் பாதிக்கும். அதுக்கு நல்ல ஒரு ஜாதகம். உயிர்காரகம் பாதிச்சு ஜடக்காரகம் தந்தையோட சொத்து கிடைச்சிருக்கு. இதுல இருந்து சிம்மம் நல்லாவே இருக்குன்ட்டாரு குருஜி. சிம்மம் சுபத்துவமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த இதுல. அதுக்கான செவ்வாய் இருக்கா, அது வந்து கெடுக்காது. நட்பு கிரகம்ன்ற ஒரு விஷயம். மத்தபடி அவர் உயிர்காரகத்தை கெடுத்து செய்வார். அந்த விஷயம் செய்யத்தான் செய்வார். அவ்வளவுதான் ஜி. இதுல நான் வியந்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த வியந்த விஷயம் என்ன, நான் குருஜிட்ட இந்த ப்ரெடிக்ஷன்ல அந்த அம்மா கேட்டது வந்து அம்மாவும் தம்பியும் சேர்ந்துகிட்டு எனக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்துறாங்கிற கேள்வி. குருஜி அடிச்சாரு. என்னதான் இருந்தாலும் உனக்கு கிடைச்சிருக்குமாமா, அப்படி சொத்து கிடைச்சிருக்குமாமா அப்படின்னு உடனே ஆமா குருஜி எனக்கும் கிடைச்சிச்சுன்னு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வாயவே திறந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலங்கிறது அந்த ஆதிபத்திய விஷயங்கள் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத. அதே மாதிரி அந்த ஜடக்காரகத்துவங்கள் கிடைக்கும். சிம்மம் நல்லாத்தான் இருக்கு. 9ஆம் இடம் கடலை வந்து உயிர்காரக பாயிண்ட் நம்பர் நுட்பமான பாயிண்ட். உயிர்காரகத்துவத்தை எடுத்து ஜடக்காரகத்துவத்தை கொடுத்துருச்சு. கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுல என்னன்னா 9ஆம் அதிபதி தந்தையோட சொத்துக்குரிய 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. தந்தை சொத்தால லாபம். புரியுதா உங்களுக்கு?
அந்த ஒரு ஆதிபத்திய பாயிண்ட் கனெக்ட். முக்கியம். ஆதிபத்திய கனெக்ட். 9ஆம் அதிபதி 11ல போயிருக்கும்போது 9ஆம் இடத்தில் லாபங்கள் கிடைக்கும்னு அர்த்தம். ஒரு வீட்டின் அதிபதி இன்னொரு வீட்டுல போய் உட்கார்றாருன்னா, அந்த வீட்டின் வழியாக அவர் தன்னோட செயலை செய்வார். 9ஆம் அதிபதியாகி அவர் 11ல இருக்கும்போது லாபத்தை கொடுப்பார். தன்னோட தந்தை வழியான சொத்துக்கள் அதுகளை கொடுக்குற இதுல இருப்பார். அதுதான் அதோட சுபத்துவம்ன்றது உண்டு. அங்க சூரியனா இருந்தாலுமே சுக்கிரனின் வீட்டில் உள்ள விஷயம் சுபத்துவம். ஸ்தானபல இழப்பு. சுபத்துவம் வேற, குரு இணைவு இருக்கு. ஆமா, சூப்பர் பாயிண்ட். குரு ஆமா, ஒரு இணைவு. கார்த்திகேயன் சொன்னாரு, அந்த மெசேஜ் போட்டாரு, நான் மிஸ் பண்ணிட்டேன். கார்த்திகேயன் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஆமா, குரு 28 டிகிரி. அவர் டைப் அப்பாலே மெசேஜ் போட்டார். கார்த்திகேயன் வெரி குட் சூப்பர், நல்லா இருக்கீங்க. அந்த இடத்துல 4 டிகிரி இல்ல 6 டிகிரி இணைவு. வெரி குட். உண்மை நல்லது. இந்த சுபத்துவம் உண்டு. அந்த இயல்பாவே போய் அங்க நீச்சனாயிட்டு அடிச்சு கூட சூரியன்லாம் நீச்சமான பெரிய கணக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலேயே பரவ நீச்ச பாதைகள் உண்டு. இருந்தாலும் எடுக்க வேண்டாம். அவருக்கு இருக்கக்கூடியது குறைந்த அளவு சுபத்துவம் கிடைக்கும் அந்த சுக்கிரனோட வீட்டுல. பாவர்கள் சுபர்கள் வீட்டுல நீச்சமானாங்கன்னா அதை நம்ம பெரிய லெவலுக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, அவ்வளவு. வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க? பிரவீன் சிவா வாங்க. என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க சொல்லுங்க, டக்குனு வாங்க. பிரவீன் சிவா யாரு? பிரவீன் சிவாவா? பேரை கரெக்டா பிடிக்கிறேன்னா யாரோ? ஆமா, பிரவீன் சிவா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. திருப்பி ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களே பிரவீன் சிவா, பேசுங்க. ஐயோ சார், இல்ல சார், சாரிங்க சார், நான் ஜஸ்ட் அது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க சார். சாரி. நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க கட்டத்தை அனலைஸ் பண்றோம், நீங்க ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. பண்ணுங்க. ஓகே. ஐயோ இல்லைங்க சார், அந்த சூரியன் குரு 2 பேருமே அந்த 6 டிகிரி நான் பார்த்தேங்க சார். ஆனா சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஆப்ஷன் எங்களுடைய பாராட்டு, குருஜி பாராட்டு மாதிரி எங்களுடைய பாராட்டு மலையில நடந்திருப்பீங்க. கார்த்திகேயன் ஐயாவுக்கு நான் ஒரு பாராட்டு கொடுத்தேன் இல்லையா? கமெண்ட் போட்டீங்கனால அந்த மாதிரி நல்ல பாயிண்ட். இதுதான் நுணுக்கமான பாயிண்ட். கண்டிப்பா. நன்றிங்க சார். ஓகே. எனக்கு ஒரு பாயிண்ட். இங்க சுக்கிரன் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாங்களா? ஏன் சுக்கிரன் செவ்வாயின் பார்வையில ஒரு சின்ன ஒரு பங்கம் இருக்கலாம். வேறபடி ஒண்ணு இல்ல, பெரிய பாதிப்பு இல்ல. சுபத்துவ 3ஆம் பார்வை, சனியின் பார்வை இருக்கு. அது செவ்வாய் சனி சேர்ந்த பார்வை கெடுதிதான். 2 பேரோட பார்வை எல்லாம் சுபத்துவமாகி பார்த்தா கூட இரு பாவர்கள் பார்க்கிற இடம் பங்கப்படத்தான் செய்யும். சுக்கிரனுக்கு பாதிப்பு உண்டுதாங்க ஐயா. காரகம் பாதிக்கப்படாது. அங்க 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மறைந்து காரகத்தை பாதிக்கப்படல. ஆனா சனி செவ்வாயின் பார்வையில ஆதிபத்தியம் காரகம் ரெண்டுமே பாதிக்கப்படும். இவங்க பார்வையில ரெண்டுமே பாதிக்கப்படும். ஆனா 12ஆம் இடத்துல இருந்து அவர் மறைஞ்சு பாதிக்கப்படும் காரக விஷயத்துல. ஆமா, இப்ப இவர் நந்தா வேற பப்ளிக்கா அப்லோட் பண்ண போறேன்றாங்களா, அதனால அதை நான் சொல்ல முடியாது. சுக்கிர தசை நடந்திருக்கு. சனியுடைய 3ஆம் பார்வை சுக்கிரனுக்கும் 7ஆம் அதிபதியான புதனை பிடிச்சு 7ஆம் பார்வையை சனி பார்த்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த பாயிண்டோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம். அது டேலண்ட் உள்ளவங்க என்னன்னு ஜட்ஜ் பண்ணிக்கங்க. ரைட். அடுத்து